சமாதானத்தானே உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசை எத்தி நிற்கிறதுக்கு நம்ம சக்தி உண்டு. ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில மறைத்தார் இல்லையா? எதுக்காக மறைத்தாரு? எதுக்காக மறைத்தாரு? பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஆதாம் ஏவாள் இரவரை படைத்தாங்க. ஆமா, தேவனாடிய தேவன் வந்து இந்த பூமியை வந்து பாவங்களை நீக்கணும்னு, சனங்களை பெருக வேணும்னு ஆண்டவர் வந்து படைத்தாங்க. யாரா? ஆமாம். அந்த ஆமாலியமாடு அவங்க பாவம் செஞ்சு விட்டாங்க. எப்படி? அவங்க வந்து கெட்ட கனியை சாப்பிட்டு பாவம் செஞ்சாங்களே. அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் என்றால் ஆண்டவர் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்காரு. பூமிக்கு எதுக்கு அனுப்புனாரு? உங்களை எதுக்கு அனுப்புனாரு பூமிக்கு? ஆண்டவருக்காக. நீ முக்கிய ஜீவனா இருக்குன்னு தான் ஒப்படைச்சு உங்களை அனுப்புனாரு. ஆண்டவர் எதுக்கு அனுப்புறாரு? ஆண்டவர் ஏசப்பாவை பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களும் அக்குணங்களும் நீக்கிறது தான் ஆண்டவர் வந்து ஏசப்பா தேவன் இந்த பூமிக்கு அனுப்புனார். இப்ப ஆயல் இருக்காங்க. காயலுடைய காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எப்படி அங்கீகரிக்கிறார்? அந்த காயல் அங்கீகரிக்கிறார். ஆயலுடைய காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரித்தது என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு ஆயர் வந்து ஆண்டவருக்கு ஒரு ஆடை பலி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பலி கொடுக்கலண்டா அந்த ரத்தம் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆண்டவருக்காக பலி கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நம்முடைய அக்கிரங்களும் பாவங்களும் கோபங்களும் பிசாசுடைய இது கோபங்களும் எல்லாம் வந்து ஆண்டவர் உங்க உள்ளத்துல இதயத்துல இறங்கிட்டாருன்னு வச்சுக்க, கண்டிப்பா அந்த பிசாசு ஓடிடுவேன். அல்லேலூயா. ராஜா இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாது. நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? இல்லையே பிள்ளைகள் பிரச்சனையா? இல்லை உற்றார் உறவினர் பிரச்சனையா? அவங்கெல்லாம் உங்களை கைவிட்டுருவாங்க. எப்படி? சொந்த கைவிட்டுரும், பந்தம் கைவிட்டுரும், எல்லாமே கைவிட்டுருவாங்க. என்ன? கவலைப்படாதே மகளே, நீ கவலைப்படாதே. மகளே, நீ கவலைப்படாதே. ஏன் சொல்றாரு? நான் இருக்கிறேன். பல பாவங்களை மன்னித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலுக்கு பாவத்தை அவருடைய சிலுவையில் அறைந்து அவர் ரத்தத்தை சிந்தினாரு. நம்ம ஏற்றுக்கொள்றவர்களும் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் சிந்த போய்த்தான் நம்மளுக்கு பரவலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்ம ஆண்டவர் மேலே பரவலத்தை கொண்டு போயிடாரு. நம்மளை அங்கே இரவலாக வைக்கிறார். ஆனால் காலையில் ஆண்டவர் பரவலத்திலிருந்து நம்மளுக்கு விடுவிக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் தானி என்ன செஞ்சார்? தானியலுக்கு வந்து ஏற்பட்ட சோதனை பிசாசு கொடுத்தார். அந்த பிசாசு கொடுத்த தானிலே அந்த பிசாசை வெற்றி நடமா செஞ்சார். அல்லேலூயா. இரவு கண்மூடி ஜெபிங்க. கண்மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு பொல்லாங்கக்காரன் சோதனை கொடுக்குறேன், பிசாசு சோதனை கொடுக்குறேன், பேய் சோதனை கொடுக்குறேன். இவங்க எல்லாக்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு பிசாசுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. அவனை வெட்கம்ன்றது இருக்காது. யாரு? இத்தனை சோதனை பண்ணி நம்மளுடைய பிள்ளையாச்சு ஆண்டவருடைய பிள்ளை ஜெயிக்கிறத பார்த்து, ஆனால் பிசாசுக்கு வெட்கம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிசாசு உங்களை கெடுதத்தான் பார்ப்பான். எப்படி கெடுதல பார்ப்பான்? பொய் சொல்லுவான், திருட சொல்லுவான், போக்குமாக்கு பண்ண சொல்லுவான், கொலை செய்ய சொல்லுவான், அக்கிரம் பண்ண சொல்லுவான். ஒரு பிறருக்காக பாவங்களை செய்ய விடுவான். ஆனால் அத்தனை பாவத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து நம்ம கிட்ட நீங்க ஜெபம் இருப்பார். அந்த பிசாசுன்றவனுக்கு அவன் தோத்து போயிட்டு தான் இருக்கான். ஆண்டவர்கிட்ட தோத்து போயிட்டு தான் இருக்கான். அப்புறமா அவனுக்கு வெட்கம்ன்றது மூடு சோரணை எல்லாமே அந்த பிசாசுக்கு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னுடைய அப்பத்தை எடுத்து சாப்பிட்றவன்
நான் உடம்பு என்னுடைய சரிதமாக இருக்கிறது, அது